இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் முதலமைச்சர் விஜய். நீங்க சட்டசபை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் டிஎம்கே ஆப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே, அதுல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இப்பதான் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வாங்கியிருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா வந்த உடனே A4 ஷீட்ல அடுக்கடுக்கா பாத்தீங்கன்னா தாவேக அரசு மேல பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை போட்டிருந்தாங்க. நாம பாத்தீங்கன்னா அவரு மாதிரி இல்லாம டீசென்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம விமர்சிக்க போறோம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாவேக அரசு பெரும்பான்மை தேக்கலன்னு பாத்தீங்கன்னா ஒரே போடா போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா 35% தான் வாங்கியிருக்கேன் சொல்லியிருக்காரு. இதுக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் லீடர் முதலமைச்சர் விஜய் இருக்காங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காங்க. நீங்க கூட தான் பாத்தீங்கன்னா 24% தான் வாங்கியிருக்கீங்க, மீதிலாம் ஓட் வாங்குனீங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட அலையன்ஸ் பார்ட்டி வாங்கினது பாத்தீங்கன்னா அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததுல என்ன சொல்ல போறான்னு தெரியல. சோ மேபி பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா தாவேக அரசு மேல மீண்டும் பாத்தீங்கன்னா விமர்சனம் தான் வச்சிருந்தாங்க. மத்த கூட்டணி கட்சி அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஐ மீன் அதர் தன் டிஎம்கே, இவங்கலாம் பாத்தீங்கன்னா தாவேக அரசு வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தான் சொல்லிட்டு வராங்க. ஆனா டிஎம்கே மட்டும் தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மட்டும் தான் சொல்றாங்க. அவங்க டிஎம்கே வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு இடையூறு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பண்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இடையூறு மாதிரிதான் பாத்தீங்கன்னா மீடியால வெளிப்படையா பாத்தீங்கன்னா தெரிய வருது. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இது நடந்துச்சுல்ல, அந்த வாக்கெடுப்பு ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து எழுந்து போயிட்டாங்க. அப்படியே எழுந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டாங்க. மத்தவங்கள பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணோம்ல, பார்ட்டிசிபேட் பண்ணாம பாத்தீங்கன்னா அவங்க எழுந்து போயிட்டாங்க. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இனிமே பாத்தீங்கன்னா பல வீடியோ இது மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பை.